சரி, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி வந்திருக்கா வரலையான்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ண போறோம்னா அந்த வெப்பேஜ்ல பார்ட்டா பிரிச்சிருக்கு. எந்த ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போறதாலும் ஆங்குலர் ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போறோம்னா வெப்பேஜை மூணா பிரிச்சிருங்க. என்ன பிரிப்பீங்க? ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ், ஜேஎஸ், HTML. அப்ப இந்த மூணு தான் இந்த மூணு காம்போனன்ட். ஓகேவா? நீங்க எந்த ஒரு வெப்பேஜ் எடுத்தாலும் சரி, ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் HTML டேப் ஓபன் பண்ணுவீங்க. HTML டேப் க்ளோஸ் பண்ணுவீங்க. இதுக்குள்ள தான் உங்க பாடி ஃபுல்லா இருக்கும். உங்க பாடி ஹெட்டர் ஸ்கிரிப்ட் எல்லாமே இது ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் கண்ட்ரோலர் மாதிரி. இதுக்குள்ள நீங்க என்ன மேட்டர் தரீங்களோ அந்த மேட்டர் தான் கண்ட்ரோலர் மாதிரி ஆக்ட் ஆகி உங்களுடைய வெப்பேஜ ஓவராலா என்னென்ன டிஸ்பிளே பண்ணணும், என்னென்ன டிஸ்பிளே பண்ணக்கூடாது, என்னென்ன மேட்டரை கொண்டு வரணும், என்னென்ன மேட்டர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைட் பண்றது இந்த ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? டைட்டில்ன்றது ஹெட்டர்ல மேல கொடுப்பீங்க, அது மேல டைட்டிலே வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம கிளியர். இதுல இருந்து தான் நம்ம ஆங்குலருக்குள்ள எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்ப்போம். ஆங்குலருக்குள்ள கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆங்குலர்ல எழுதுறது எல்லாமே டிஎஸ் ஃபைலு, ஜேஎஸ் ஃபைல் இல்லை. அது முதல்ல தெரிய வைக்கணும். டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் நம்ம எழுதுறோம், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறோம். ஓகேவா? ஸோ டைப் ஸ்கிரிப்டோட பேசிக் விஷயம் என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான் டைப் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போ அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன நடக்குது, என்ன பண்றோம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப் காம்போனன்ட், இப்போ இந்த ஆப் காம்போனன்ட் டிஎஸ்சி, HTML, CSS இந்த மூணுமே நீங்க ஃபைலா கிரியேட் பண்ணணும்னா நீங்க விசுவல் ஸ்டுடியோல போய் போயிட்டு டெர்மினல் பார்ட் ஓபன் பண்ணணும். ஓகேவா? விசுவல் ஸ்டுடியோல போய் டெர்மினல் பார்ட் ஓபன் பண்ணணும். நியூ டெர்மினல் கொடுத்துக்கோங்க. நியூ டெர்மினல்ல இங்க வந்த உடனே உங்களுடைய லொகேஷன் பார்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க ng ஸ்பேஸ் s ஸ்பேஸ் -o அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ng சர்வர் ஓபன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா சர்வர் ரன் ஆகிறதுக்கு ng s கொடுத்தாலே போதும். ng s -o கொடுத்தால -o தனியா பிரவுசர் ஓபன் பண்ணி காட்டும். அவ்வளவுதான் மேட்டர். இப்ப இதுல என்ன காட்டுது? CLI அவுட்லெட் ஒர்க் ஸ்பேஸ் காட்டுது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஆனா அந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டருக்குள்ள எந்த ஃபோல்டர் இருக்குது அப்படின்றத தெளிவா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிடி அப்படின்னா டைரக்டரி, காமன் டைரக்டரி அர்த்தம். சிடி கொடுத்துட்டு டைரக்டரி கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து மறுபடியும் ஆங்குலர், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் ஆகுதுன்னா நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸ்பேஸ் பார் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குன்ட்டு. அதுல எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோல்டர், அதனால ஒரே ஒரு ஃபோல்டர் ஈஸியா வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த லொகேஷன் இருக்குல்ல, இந்த லொகேஷன்ல எனக்கு ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, எனக்கு ஆங்குலர் ஸ்டார்ட் ஆகுது ஒரே ஒரு ஃபோல்டர் தான், அதனாலதான் எனக்கு இந்த ஃபோல்டர் ஈஸியா வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது, அதனால இந்த ஃபோல்டர் ஈஸியா வந்துருச்சு. அதுல உங்களுக்கும் அதே மாதிரி வரணும்னா நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல கொடுத்தீங்கன்னா ஈஸியா அந்த ஃபோல்டர் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நீங்க என்டர் அடிச்சிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடும். இது ஃபோல்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க ng ஸ்பேஸ் s ஸ்பேஸ் -o கொடுத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் ஆகும். ஓகேவா?
இந்த இடத்துல தான் வந்து நீங்க காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். காம்போனன்ட் கிரியேட் பண்ணா இதான் கீவேர்டு. ஸோ காம்போனன்ட் கிரியேட் பண்ணா இதுதான் கீவேர்டு. ng ஸ்பேஸ் g ஸ்பேஸ் c ஸ்பேஸ். நீங்க வந்து குளோபலா இருக்கீங்க. காம்போனன்ட்னா c ஃபார் காம்போனன்ட், ng ஜெனரேட் காம்போனன்ட், அப்புறமா நீங்க காம்போனன்ட்டோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? காம்போனன்ட் நேம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் ஆல்ரெடி ஒரு காம்போனன்ட் இருக்குது, நம்ம அது கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா வேணும்னா ஒரு சினிமா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறீங்க. அப்ப சினிமா கொடுத்தீங்கன்னாவே சினிமா வந்து ஜெனரேட் ஆகிடும். ஓகேங்களா? இங்க கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இங்க என்னென்ன கிரியேட் ஆகுது? cinema.component.html, cinema.component.ts, cinema.component.spec.ts. spec.ts என்ன? சொல்லுங்க, ஏதாவது தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல இல்லையா? தெரியல முன்னாடி. சரி, இப்போ இந்த cinema.component.css இது component.html, இப்போ இங்க component.spec.ts, இங்க spec.cinema.component.ts தான் என்ன? ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க, spec.ts தான். இந்த ஃபைல் எது கொடுத்துருக்காங்க? இந்த ஃபைல் அப்படி என்ன பெருசா இருக்குது? இந்த ஃபைல் வந்து எஸ்பெஷலி ஃபார் டெஸ்டிங் பர்பஸ். ஓகேங்களா? நம்ம ப்ரௌசர் ரன் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிறதுக்கு இதுதான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் ஆகுது. HTML கூட நீங்க ரன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைனாலும் ஒன்றும் இல்லை. spec.ts பொறுத்தவரைக்கும் நீங்க வரி பண்ண வேண்டிய இல்லை. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினா வந்து இந்த cinema.component.html தான். ஓகேவா? இப்போ cinema.component.html நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும். உங்களோட ஓவரால் HTML ஃபைல் இதுதான். நீங்க HTML ஃபைல்ல HTML என்ன டிக்ளேர் பண்ணுவீங்க நீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் HTML இப்போ நீங்க ஏதோ ஒரு h1 டாக் பண்றீங்க அப்படின்னா அந்த h1 டாக் நீங்க வந்துட்டு சினிமா